குகேஷுக்கு 5 கோடி, மாரியப்பனுக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல ஒரு செய்தி உலவிட்டு இருக்கு. சமீபத்துல உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில வெற்றி பெற்ற இந்திய கிராண்ட் மாஸ்டரான குகேஷுக்கு தமிழ்நாடு முதல்வர் ரூபாய் 5 கோடி பரிசு தொகை அறிவித்திருந்தார். இந்த நிலையில குகேஷுக்கு 5 கோடி ரூபாய் அறிவித்த அரசு தடகள வீரர் மாரியப்பனுக்கு வெறும் வாழ்த்து மட்டும் கூறிட்டு பரிசு தொகையை வழங்கலையேன்னு சமூக வலைதளங்கள் வதந்தி பரப்பப்படுது. அதுவும் இத வதந்தியா சொல்றதோட இல்லாம வேற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நம்ம நெட்டிசன்கள். அதாவது குகேஷ் ஒரு தெலுங்கன்னு குறிப்பிட்டு ஒரு தெலுங்கனுக்கு 5 கோடி பரிசு தொகை அறிவிக்கிற அரசு தமிழனுக்கு வாழ்த்து மட்டும் சொல்லிட்டு விட்டுருச்சு பாருங்கன்னு செய்தியை பரப்பியிருக்காங்க. ஆனா இந்த தகவல் பொய்யானதுன்னு தமிழ்நாடு அரசு மறுப்பு தெரிவிச்சிருக்கு. இது தொடர்பா தமிழக அரசின் உண்மை கண்டறியும் இணையதளத்துல அரசு தெளிவுபடுத்தி இருக்கிற தகவல் என்னன்னா, கடந்த 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற ரியோ பாரா ஒலிம்பிக் தொடர்ல உயரம் தாண்டுதல தங்கப்பதக்கம் வென்ற மாரியப்பனுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் 2 கோடி பரிசு தொகை அறிவிக்கப்பட்டதா குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததா 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் டோக்கியோ பாரா ஒலிம்பிக் போட்டியில வெள்ளி பதக்கம் வென்ற போது கூட இதே தமிழ்நாடு அரசு சார்பா 2 கோடி பரிசு தொகை அறிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் குரூப் 1 பிரிவில் மாரியப்பனுக்கு தமிழ்நாடு காகித நிறுவனத்தின் துணை மேலாளரா பணி வழங்கப்பட்டிருக்கதா குறிப்பிட்டிருக்கு. இதனை தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு கூட ஜூன் மாதம் ஜப்பான்ல நடைபெற்ற உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில தங்கப்பதக்கம் வென்ற போது தமிழ்நாடு அரசு சார்பா ரூபாய் 75 லட்சம் பரிசு தொகையா அறிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் 2024 செப்டம்பர் மாதம் பாரிஸில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் போட்டியில கூட வெண்கல பதக்கம் வென்ற போது மாரியப்பனுக்கு ரூபாய் 1 கோடி பரிசு தொகையா தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கியிருக்காரு. மேலும் தடகள வீரர் மாரியப்பனுக்கு பரிசு தொகை, போட்டிகளில் பங்கேற்றதுக்கான தொகை, மருத்துவ செலவுகள்னு சுமார் 7.5 கோடி அளவுக்கு தமிழ்நாடு அரசு சார்பா உதவிகள் செய்யப்பட்டிருக்குன்னு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தெரிவிச்சிருக்கு. ஆனா தடகள வீரர் மாரியப்பனுக்கு முதல்வர் வெறும் வாழ்த்து செய்தி மட்டுமே கூறியதா இன ரீதியான வதந்திகள் பரப்பப்படுவதா குறிப்பிட்டிருக்கு. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தரப்புல 2021ஆம் ஆண்டு முதல் 2024 நவம்பர் வரை சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகள்ல பதக்கம் வென்ற மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் சுமார் 3345 பேருக்கு ரூபாய் 104.22 கோடி உயரிய ஊக்கத்தொகையா வழங்கப்பட்டிருக்கதாகவும் தமிழக அரசு சார்பில் விளக்கம் அளிச்சிருக்காங்க. ஒரு விளையாட்டு வீரர் விடாமுயற்சியால வெற்றி பெற்ற ஒரு செய்தியை வச்சு இப்படி இனவாத மோதல்களை பரப்பும் அளவுக்கு எந்த அளவுக்கு அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு கொஞ்சம் கூட யோசிக்காம செய்தியை முறையா ஆய்வு செய்யாம இப்படி நினைச்சதெல்லாம் பேசிய நம்ம நெட்டிசன்ஸை என்னன்னு சொல்றது.